ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கு ஆண்டு பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு 1957 ஆண்டு நவம்பர் 17 நாள் ஏற்கப்பட்டு 1957 ஆண்டு நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. இந்திய அரசியலமைப்பு நீக்கிய அடிப்படை உரிமைகளில் ஒன்றான சொத்துரிமை ஜம்மு காஷ்மீரில் இன்றும் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கோட கரண்ட் எடிஷன் தான். ஸோ 10th சிவிக்ஸு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 213. பட் ஆனால் இப்போ வரைக்குமே இதில் திருத்தாமலே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஆர்டிகல் 370 பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆர்டிகல் 370 தான் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துச்சு. இதை பார்த்திங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்துலாம் கிடையாது. ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370. ஸோ இந்த ஆர்டிகல் 370 2019 ஆகஸ்ட் 5 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரத்து பண்ணிவிட்டு ஜம்மு காஷ்மீரை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்னு சொல்லிட்டு ரெண்டு, அது ஸ்டார்டிங்கில் யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஸ்டேட் மாதிரி சாதாரண மாநிலத்துக்கான அந்தஸ்து மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து கிடையாது. ஆனால் சிறப்பு அந்தஸ்து இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1957 ஆண்டு நவம்பர் 17 ஏற்கப்பட்டு 1957 நவம்பர் 26 சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய அரசமைப்பின் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, பகுதி 4. ஓகேங்களா, பகுதி 4. ஸோ இந்த பகுதி 4ம் அடிப்படை உரிமைகள்னு சொல்லக்கூடிய பகுதி 3 பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் செல்லாது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, பொருந்தாது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்ட சொத்துரிமை பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இன்றும் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 31 தான் பார்த்திங்க அப்படின்னா சொத்துரிமை இருந்தது. இது 1978 44வது அரசியல் சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கி ஒரு சாதாரண சட்ட உரிமை வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 307 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 307 ஒரு சாதாரண சட்ட உரிமையாக தான் இருக்குது. ஸோ ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 370. ஸோ இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்துலாம் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு இந்திய மாநிலத்துக்கான சாதாரண அந்தஸ்தில் தான் இருக்குது. ஓகேவா, தேங்க்யூ கைஸ்.